வணக்கம் நேர்களே. இன்னைக்கு மே மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கன் லாஸ். இது கடந்த சில நாட்களாகவே ரொம்ப ஜாஸ்தி பேசப்பட்ட விஷயம். சவுத் ஆஃப் தி பார்டர் யூஎஸில் டெக்ஸஸில் நடந்த ஒரு பெரிய ஸ்கூல் ஷூட்டிங். இது உலகத்தையே உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நேபரிங் கண்ட்ரியான கனடாவிலையுமே இதுக்கான எஃபெக்ட்ஸ் நிறையவே நம்ம பார்த்துட்ருக்குறோம், கேட்டுக்கிட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரீசெண்ட் டேஸில் நிறைய சமயத்தில் கன்னோட நடத்த நிறையா ஆல்ட்ரிகேஷன்ஸை பற்றி நியூஸில் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபெடரல் கவர்மெண்ட் மூலமாக கன் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன் கண்ட்ரோலுக்கு ஒரு புது லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் முதல்ல நம்ம டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் ட்ராவலிங் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் பேக் டு ஆல்மோஸ்ட் நார்மல் ப்ரீ பேண்டமிக் ஸ்டேஜஸ்க்கு வந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் இன்னுமே சில விஷயங்கள் டிலேக்கான ஒரு பெரிய ரீசனாக இருக்குது, பேண்டமிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அண்ட் இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி பேக் டு நார்மல் ரேஞ்சஸ்க்கு பீப்புள் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத கெனடிய வளத்தில் நம்மளோட ட்ராவல் மினிஸ்ட்ரி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டுருக்கிற விஷயம், இன்றைக்கி செக்ஷுவல் மிஸ்கான்டாக்ட் இந்த மிலிட்ரி இதுக்கான ஒரு ரிப்போர்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் அவர்கள். ஸோ அதையும் தான் முக்கியமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி செய்திகளில். இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் கரன்சி, இன்றைக்கி என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், கெனடியன் கரன்சி என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் மற்ற கண்ட்ரீஸோட கம்பேரிட்டிவ்லி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வெதர் ரிப்போர்ட். கண்டிப்பாக இன்றைக்கி பயங்கர சம்மரான வெதராக இருந்துச்சு டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். பட் அது மற்ற சிட்டிஸ்லேயுமே எந்த மாதிரியான வெதர் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் இன்றைக்கும் கலையரங்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடியன் ப்ரொடக்ஷன் அண்ட் நியூஸ் செக்மெண்ட். இன்னும் நிறைய செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னென்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஆன் தட் நோட் ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். ஸோ கன் கண்ட்ரோல் பற்றி சவுத் ஆஃப் த பார்டரில் மட்டும் இல்லை, கனடாவிலையுமே ரொம்ப ஜாஸ்தி கன் ஆல்ட்ரிகேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கார் ஜாக்கிங்குமே அட் கன் பாயிண்ட் நிறைய கார் ஜாக்கிங் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்குமே இந்த வருஷத்தில் மட்டுமே இந்த பாஸ்ட் 5 months ஆல்மோஸ்ட் 100 கார்ஸ் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டுமே கார் ஜாக் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி அட் கன் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் கையில் கிடைக்கிற கன்ஸ், ஸ்கூல்ஸில் நடக்கிற ஷூட்டிங்ஸ், மாஸ் ஷூட்டிங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த செய்தி கண்டிப்பாக நிறைய பேர் மனசை கொஞ்சம் குளிர வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நடந்த இந்த ப்ரெஸ் மீட் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Bonjour à tous. Hello, everyone. I'm here today with Ministers Mendicino, Ian, Lametti, and Blair, and other members of our team to talk about what we're doing to protect communities. It's also important to recognize the leadership of the people joining us today who've been at the forefront of the fight for tougher gun control for years. Thank you so much for joining us. I know at the heart of your journey is often a story of grief and loss, and I thank you for everything you have done to get us to this day. Merci. 2 years ago, our government banned 1,500 models of assault-style weapons, including the Ruger Mini 14 used at Polytechnique and the AR-15. We also expanded background checks to keep firearms out of the wrong hands. We did it because it was what responsible leadership required us to do. And now, as we see gun violence continue to rise, it is our duty to keep taking action. Nothing can bring back Alfred Wong
who was caught in the crossfire of a gunfight in Vancouver when he was only 15. Nothing can bring back Miriam Boundaoui, who came to Canada from Algeria to finish high school and build the future she had dreamed about. But as a government, as a society, we have a responsibility to act to prevent more tragedies. Last summer, during the campaign, some politicians said they would make assault-style weapons legal again. Not only did we stand up to them, but we promised to go even further to protect our communities. We proposed to invest to help provinces and territories put restrictions on handguns within their jurisdictions. However, in our discussions with law enforcement, advocates, and experts, it became apparent that we needed a different solution. So we decided to take a new route, something that would tackle this issue at a national level. And so today, we're moving forward. We're introducing legislation to implement a national freeze on handgun ownership. What this means is that it will no longer be possible to buy, sell, transfer, or import handguns anywhere in Canada. In other words, we're capping the market for handguns. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163285000. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். மே 2020 வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1500 டைப்ஸ் ஆஃப் மிலிட்ரி ஸ்டைல் அசால்ட் ரைஃபிள்ஸ், அதாவது இந்த பெரிய ரைஃபிள்ஸ், மிஷின் கன்ஸ், இந்த மாதிரியான ரைஃபிள்ஸ் மேலே அவங்க வந்து அப்போவே பேன் பண்ணியிருந்திருக்காங்க மே 2020. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தெரிவித்த ஒரு நேஷ்னல் ஃப்ரீஸ். அதாவது இதுக்கப்புறம் யாரும் புதுசாக கன்ஸை வந்து வாங்கவோ, இம்போர்ட்டோ இல்லை ட்ரான்ஸ்ஃபரோ பண்ண முடியாது. இன்னொருத்தவங்க பேருக்கு அந்த கன்னை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யாராவது டொமெஸ்டிக் வயலன்ஸ்லேயோ இல்லை அசால்ட் இந்த மாதிரியான கேசஸில் ஈடுபட்டுருக்கிற பீப்புள் வந்து அவங்களோட கன்ஸையும் வந்து அவங்க வந்து உடனே கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடணும். அதாவது அவங்க வந்து அந்த மாதிரியான கேசஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற பீப்புள் வந்து இந்த கன்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பில் C-21 இந்த பில் படி யாராவது தனி மனிதர் வந்து இஃப் தே ஆர் ஆஃப் டேஞ்சர் டு தெம்செல்ஸ் ஆர் டு அதர்ஸ், அதாவது தனக்குத்தானே அவங்க வந்து சேஃபானவங்க இல்லை மற்றவங்களுக்கு மற்றவங்களோட சேஃப்டிக்குமே அவங்க வந்து ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கிற பீப்புள் வந்து மறுபடியும் கன்ஸ் இந்த மாதிரியான செல்ஃப் சேஃப்டி வெப்பன்ஸ் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இன்னும் டைட்டன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்டர்லேயுமே சேஃப்டி மெஷர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தட் ஸ்மக்லிங்கையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி ஆஃப் கனடா மார்க்கோ மெண்டெசினோ இவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த கன் லாஸ் பற்றி அப்படின்றத பார்ப்போம். In short, we have before us a complex and pernicious problem, and today we're taking it head on. First, as you heard,
we're introducing a national freeze on handguns. This means that individuals will be prohibited from buying, selling, importing, or transferring handguns in Canada. Some 55,000 new handguns have been registered on average every year over the last decade, a nearly 75% increase over that period. We're putting an end to that trend. And we are not waiting for this bill to pass to take action. Today, we tabled changes to regulations under the Firearms Act to bring these handgun prohibitions into force as soon as possible. Nous sommes impatients de prendre action. J'ai donc déposé de nouveaux règlements sur ce gel qui sera mis en action très rapidement et qui préviendra l'acquisition de nouveaux armes de poing. Second, this bill takes organized crime head on. If you're in the business of trafficking guns, you'll face stiffer sentences under the criminal code. If you alter a magazine or cartridge of a gun to exceed its lawful capacity, you'll face new criminal charges. And if you're involved in organized crime, you'll face new police authorities like wiretapping to stop gun crime before it happens. Furthermore, this spring's budget dedicates additional funds to the RCMP and CBSA so they can build on the record number of illegal guns seized at the border just last year. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் தான் இப்போதைக்கு எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். ஸோ அட்வான்ஸ் போலிங் வந்து இந்த வீக்கெண்டோட முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த அட்வான்ஸ் போலிங்கில் ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் பீப்புள் வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எலெக்ஷன்ஸ் கேனடா. 2018 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ் போலிங் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 2018 வந்து 6.8% ஓட்ஸ் தான் வந்து பதிவாக இருக்குது. இந்த வருஷம் அட்வான்ஸ் போலிங்கில் வந்து 10% கிட்ட ஓட்டிங் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2018 வந்து 5 நாள் தான் அட்வான்ஸ் போலிங் இருந்துச்சு. இந்த வருஷம் 10 நாள் இருந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ரீசனாக இருக்கலாம். ஸோ either way 10% ஓட்டிங் நடந்து முடித்த நிலையில் இன்னும் 90% பீப்புள் வந்து ஓட் பண்ணணும் ஜூன் 2ஆம் தேதி தேர்ஸ்டே அன்னைக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே உங்கள் கம்யூனிட்டியில் உங்களோட ஓட்டிங் பூத் எதுன்னு பார்த்து கரெக்டாக போய் ஓட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட வச்சு தான் ஒன்டாரியோவில் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன மாதிரியான செயல்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு கண்டிப்பாக பார்த்து ஓட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்துட்டுருக்கிற போலிங் ரிசல்ட்ஸ் படி எல்லாருமே கணிக்கிறது வந்து திரு டக்ஃபோர்ட் அவர்கள் தான் மீண்டும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் மெதுவாக கேம்பெயின் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் லிபரல்ஸுக்கான சப்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கு ஜூன் 2ஆம் தேதி கிடைக்கிது அப்படின்ட்டு. அண்ட் இந்த தடவை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9 o'clock போலிங் பூத்ஸ் வந்து க்ளோஸ் டவுன் ஆன உடனே 9:50 9:20க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் உடனே கிடச்சிடும். ஏன்னா மோஸ்ட்லி மிஷின் கவுண்டிங் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்குதுன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவோட இணைந்திருங்க. உங்களுக்கு உடனே ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் சுட. ஸோ கண்டிப்பாக ஜூன் 2ஆம் தேதி எங்களோட இணைந்து உங்களோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்டேட்.
அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன். அண்ட் இது வந்து எலெக்ஷன்லேயுமே இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டிக் டாப்பிக்காகவே இருந்துச்சு. இன்ஃப்ளேஷனை எப்படி நார்மலைஸ் பண்ணுறது, காஸ்ட் ஆஃப் லிவிங்கை எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்றதான் ஒரு பார்ட்டியோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் செல்லிங் பாயிண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் இதை தொடர்ச்சியாக பேங்க் ஆஃப் கனடா வந்து மீண்டும் ஒரு ஹைக் கொடுக்க போகிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து 3rd ஹைக்காக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹைக் மார்ச்சில் நடந்துச்சு அண்ட் தென் செகண்ட் இன் ஏப்ரல். நவ் இட்ஸ் கோன் பி 3rd ஹைக். அண்ட் ஏப்ரலில் வந்து ஆல்மோஸ்ட் 0.5% இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் கழித்து இவ்வளோ பெரிய ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்குது இன்ஃப்ளேஷன் ரேட். அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் 1990க்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப ஹை இன்ஃப்ளேஷன் ரேட்டாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் 0க்கு கீழே தான் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட். அண்ட் இப்போ வந்து மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இன்ஃப்ளேஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நார்மலைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஆன் அ குளோபல் ரேஞ்ச் எப்படி அதை வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் அந்த மாதிரி நம்மளை டே டு டே லைஃப்பில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராவலிங் அண்ட் பேண்டமிக்னால தான் எல்லா விஷயமே மாறிட்டுருக்குது. அது காஸ்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கட்டும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய சேஞ்ச் ஓவர் வந்து ட்ராவலிங் பற்றி தான். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ராவல் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்தம்பிச்சே போச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ தான் மீண்டும் மெதுவாக அது வந்து நார்மலைஸ் ஆகிட்டே வருது. ஆனாலும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நிறைய டீலேஸ் ஒரு ஏர்போர்ட்லேயும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் பியர்சன் ஏர்போர்ட்டில் ரொம்பவே நிறைய டீலேஸ். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரேண்டம் செக்ஸ் ஆன் ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் அவங்களோட ஹெல்த் செக்கப்ஸ். ஸோ இந்த மாதிரியான 2 விஷயத்தினாலையுமே ரொம்ப ஜாஸ்தி அவங்க வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 hours வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மலாக நடந்துகிட்ருக்குது இப்போது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக தெரியுது இன்டர்நேஷ்னல் ட்ராவலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்காக மெஸ்ஸிசாகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள மேயராக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ட்ராவல் மினிஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இது எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போகலாம், இது எப்படி பெட்டர் பண்ணலாம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங். ஸோ யூனோ பியர்சன் ஏர்போர்ட் வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஆக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனாக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். ஒமர் அல்கப்ரா என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Look, we've seen over the last couple of years that COVID has had a massive impact on everything in society, across all sectors of our economy. It certainly had a serious impact on the aviation sector. We are now recovering from that. It's great news that more and more Canadians wanting to travel. We're seeing imbalance and surge in demand. Not only in Canada, by the way, we're seeing this phenomena across the world. I just read a report today that at the Dublin airport, 1,000 passengers yesterday missed their flights in Dublin, in Amsterdam, in Paris. And I don't say this to promote complacency. I say this I owe it to Canadians and those who work in the sector to really understand what's happening. So what we're seeing is significant surge in demand and supply is catching up to it. So we're seeing it even at airports. We're seeing it with taxi drivers. We're seeing it with airline service. We're seeing it with luggage handling. So what we've done right now, we're adding resources. So for example, for CATSA, which is a security agency, we've added 400 people and now they're at various levels of training. I visited one of their classes this morning at the Ottawa airport. We've also established working groups that brings together CBSA, CATSA, PHAT, Public Health, airports, airlines to go over some of the potential bottlenecks and how we can mitigate them and how we can fix them. I feel like we are turning a corner. I'm watching the statistics on a weekly basis from airports, and I see that CATSA waiting times are coming down.
but still not satisfied. There's still occasional moments where we have surges. And again, there are significant peaks and valleys when it comes to airlines and flight schedules. So we have times of the day when there are significant volumes and other times of the day when there isn't as much. So we're working on making sure that we manage and mitigate all of those factors. We're adding resources. We're addressing red tape. We're looking at processes that can be reformed and either combined or eliminated or fixed. This is something that we're taking very seriously. We need to do this as quickly as possible. We need to address the wait time, but we also need to be prepared for the summer season. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. யுக்ரைனில் நடந்துட்டுருக்கிற வார் இன்னுமே தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கிற பட்சத்தில் இப்போது யுக்ரைன்லேருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்ப அடுத்த ஸ்டெப்ஸ் நோக்கி போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் கனடாவுக்கும் யுக்ரைனுக்குமான இருக்கிற தொடர்பு அடுத்த லெவல். அதாவது இப்போ ரெஃப்யூஜிஸ் இன்னுமே உள்ளே கொண்டு வரதுக்கான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி செகண்ட் சார்ட்டர் ஃப்ளைட் மான்ட்ரியலில் சேர்ந்துச்சு. ஆல்மோஸ்ட் 300 பேசஞ்சர்ஸோட. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஃப்ளைட் வினிபெக்கை கடந்து சேர்ந்துச்சு. ஸோ அடுத்தது ஹாலிஃபேக்ஸுக்குமே ஜூன் 2ஆம் தேதி இன்னொரு ஃப்ளைட் கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 900 ரெஃப்யூஜிஸ் யுக்ரைன்லேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் மூலமாக கனடா சேர்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் அகேன் ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பட் அஃப்கோர்ஸ் இந்த வார் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய இந்த ரெஃப்யூஜிஸ் அவங்களோட தாய் நாட்டை விட்டு வரதுக்கான கவலைகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ரொம்ப மெயினாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்க போனால் இன்றைக்கி யுக்ரைன் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வருது அப்படின்றதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி. ஸோ அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கரன்சி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், வாராக இருக்கட்டும், இல்லை நடக்கக்கூடிய ஹை இன்ஃப்ளேஷன் ரேட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட எக்கானமியில் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில் நம்மளோட கரன்சி, கெனேடியன் கரன்சி மற்ற கண்ட்ரி கரன்சிஸோட கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத கரன்சி ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இலங்கை 298 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.76 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா
வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி இன்னைக்கு வெளிவந்தது வந்து கெனடியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் மிஸ்கான்டாக்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் அவர்கள் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதை வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் லூயிஸ் ஆர்பர் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து அவங்க வந்து எப்படி இந்த செக்ஷுவல் மிஸ்கான்டாக்டை அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து தயாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆல்மோஸ்ட் 48 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் செக்ஷுவல் மிஸ்கான்டாக்ட் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டேஷன்ஸாக. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் இம்மீடியட்டாக அமலுக்கு வந்த ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டாக வந்து யாராவது நடக்கக்கூடிய ஒரு மிஸ்கான்டாக்டை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணால் அதை உடனே எப்படி வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதில் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் சில பாலிசிஸ் வந்து எப்படி ரீநேம் பண்ணணும், எப்படி அதை வந்து ரீடிஃபைன் பண்ணணும், அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எந்த மாதிரி நடக்கணும், என்ன மாதிரியான ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் இருக்குது, அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கெனடியன் கெனடியன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து டைரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபார் எனி செக்ஷுவல் அஃபென்ஸை வந்து உடனே டெல் பண்ணி சிவிலியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம்க்கே வந்து கொண்டு போகணும். மிலிட்ரி மட்டுமே பார்க்காம டைரெக்டாக சிவிலியன் ஜஸ்டிஸ் சிஸ்டமே வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து இதோட ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு நிறையாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து அவங்க சீக்கிரமே அமலுக்கு கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் அவர்கள் இன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Our government asked Madame Arbour to undertake this critical task, given the prevalence of harassment and sexual misconduct in this organization, and in recognition of the fact that existing efforts to address systemic problems had fallen far short of their intended goals. Today, I confirm that I have received and I accept Madame Arbour's final report in its entirety. It is my pleasure to share this report publicly, and in particular its suite of thoughtful recommendations that I welcome. This report will inform defense teams' ongoing and concerted efforts to improve and grow the culture of this institution. Aujourd'hui, je confirme que j'ai reçu et examiné en profondeur le rapport final de Madame Arbour. J'ai le plaisir de partager publiquement ce rapport et en particulier sa série de recommandations qui vont guider nos efforts pour améliorer et renforcer la culture de cette institution. The report is extensive, with 48 substantive recommendations addressing a wide array of issues, such as the definitions of sexual misconduct, the military justice system, military colleges, and the role of the Sexual Misconduct Response Center, to highlight just a few, so that we can rebuild trust. I spoke with the Prime Minister this morning. And at the outset, let me be clear that we wholeheartedly agree with the significant issues that Madame Arbour has identified, and we thank her sincerely for this profound review. I recognize that some may express skepticism about our ability to achieve and our commitment to pursue reform. Let me clearly state my belief that this is the moment to create change.
and we expect the Canadian Armed Forces and the Department of National Defence to establish meaningful reforms that stand the test of time. Before I address the report itself, I will review several ongoing initiatives to reform the culture of the Canadian Armed Forces, many of which closely align with Madame Arbour's recommendations. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் எப்பயுமே போல் இன்றைக்கும் ஒரு லைட்டர் செக்மெண்ட். நிறைய முக்கியமான செய்திகள் பேசிட்டோம். ஸோ இப்போ அடுத்ததாக கலையரங்கம். அண்ட் இதில் இன்றைக்கி எப்பயும் போலவே ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடிய ப்ரொடக்ஷன். அண்ட் இதுக்கு இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறது ஈழத்து மெல்லிசை மன்னர் MP கோனேஷ் அவர்கள். அண்ட் இந்த பாடலை பாடியிருக்கிறது பிரபா பாலகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அந்த பாடல் இதோ உங்களுக்காக பார்க்கலாம். பறந்தாலும் விடமாட்டேன், செத்தாலும் கட்டாமலும் விடமாட்டேன். சின்னவளே உன்னை அதற்கு முன்னால் தொடமாட்டேன், சின்னவளே உன்னை அதற்கு முன்னால் தொடமாட்டேன். காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். கல்யாணம் செய்யாமல் விடமாட்டேன்,
விலகிச் சென்றால் தாங்காதே. நிலவும் மலரும் சேர்ந்தால் தானே விடையுண்டு. நீயும் நானும் சேர்ந்தால் தானே பலனுண்டு. நீயும் நானும் சேர்ந்தால் தானே பலனுண்டு. காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். காலங்கள் போனாலும் போகட்டும், வருடங்கள் ஆனாலும் ஆகட்டும். கல்யாணம் செய்யாமல் விடமாட்டேன், சின்னவளே உன்னை அதற்கு முன்னால் விடமாட்டேன். கண்ணம்மா எந்தன் பொன்னம்மா, என்னம்மா கொஞ்சம் நில்லம்மா. கண்ணம்மா எந்தன் பொன்னம்மா, என்னம்மா கொஞ்சம் நில்லம்மா. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. ஸோ டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆன டெம்பரேச்சர் வந்து ஒரு பெரிய நியூஸாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இன்றைக்கி தான். பட் அஃப்கோர்ஸ் இன்னுமே வந்து அது ரெக்கார்ட் ஹை இல்லை. மே 30 1987 33 டிகிரிஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கான ஹை வந்து 31.9 டிகிரி செல்சியஸ். பட் ரொம்பவே வார்மாக ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக்லாம் இவ்வளோ வார்மாக இல்லை, கோல்டாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வார்மாகவே இன்றைக்கி இருந்துச்சு. அண்ட் லோ கூட வந்து மிட் 20s இன்னும் சொல்லப்போனால் ஹை 20s இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நைட் டெம்பரேச்சர் கூட. ஸோ ரொம்பவே ஒரு ஹியூமிடான டே. அண்ட் நாளைக்கு மறுபடியும் 32 டிகிரிஸ் வரைக்கும் போகும் ஹை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து மேபி அ பாசிபிலிட்டி டு ஹிட் அ ரெக்கார்ட். ஏன்னா பாஸ்ட் வந்து 1944 தான் 31.1 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஹையாக இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு 32 டிகிரிஸ் போச்சுன்னா ரெக்கார்ட் ஹையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த டெம்பரேச்சரில் ஹைட்ரேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நிறைய பேர் வெளில நடந்து போகும்போது கையில் தண்ணி வச்சுக்கோங்க. நிறையா தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்ப எல்டர்லி பீப்புள் வாக்கிங் போனாலும் இல்லை வெளியில் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட கையில் தண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் அஃப்கோர்ஸ் சன்ஸ்க்ரீன் லோஷனுமே ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக இந்த மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் வரும். அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு மாதிரி நம்ம பாடி வந்து ரெடி ஆகும் இந்த டெம்பரேச்சருக்கு. பட் இவ்வளோ ஏர்லியாக வரதுனால நம்ம இன்னமும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அகேன் எல்டர்லி பீப்புள் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ அது இங்கே டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். மற்ற சிட்டிஸ்லேயுமே என்ன மாதிரியான டெம்பரேச்சர் நாளைக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 31 செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில்
அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. ஸோ நிறைய முக்கியமான செய்திகள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட், நியூஸ் செக்மெண்ட், இன்னும் முக்கியமான செய்திகள் இன்றைக்கி கனடாவை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்றத இன்னும் விலாவரியாக பார்க்குறதுக்கான செக்மெண்ட் பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நாளை மறுதினம் மற்றொரு பெரிய வட்டி விகித அதிகரிப்பை கனேடிய மத்திய வங்கி அறிவிக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளார்கள். மார்ச் மாதம் 2020ஆம் ஆண்டு முதல் அதன் முக்கிய வட்டி விகிதத்தை 0க்கு அருகில் வைத்திருந்த மத்திய வங்கி இந்த வருடத்தில் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் வட்டி விகித உயர்வை வெளியிட்டது. இதில் ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட்ட 0.5% புள்ளி அதிகரிப்பு வழக்கத்துக்கு மாறாக பெரிய அதிகரிப்பாகும். இந்த வாரம் மீண்டும் ஒரு 0.5% புள்ளி அதிகரிப்பை அறிவிப்பதன் மூலம் வட்டி விகிதத்தை 1.5% அதிகரிக்க மத்திய வங்கி தீர்மானித்துள்ளதாக எதிர்ப்பு கூறப்படுகிறது. அதேவேளை வரும் மாதங்களில் மேலும் சில வட்டி விகித அதிகரிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. 1990களின் முற்பகுதியின் பின்னர் வேகமான அதிகரிப்பில் இயங்கும் பணவீக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சியை இந்த நகர்வுகள் குறிக்கின்றன. கைத்துப்பாக்கிகளை இறக்குமதி செய்வது, கொள்வனவு செய்வது அல்லது விற்பனை செய்வது மீதான முடக்கம் இன்று கனேடிய அரசாங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டத்தின் மைய அம்சமாக அமைந்திருக்கிறது. லிபரல் அரசாங்கத்தின் புதிய துப்பாக்கி சட்டம் இன்று மாலை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ இந்த புதிய துப்பாக்கி சட்டத்தை சமர்ப்பித்தார். குடும்ப வன்முறை அல்லது துன்புறுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களிடம் இருந்து துப்பாக்கி உரிமத்தை அகற்றவும் இந்த மசோதா அனுமதிக்கும் என அரசாங்கம் கூறுகிறது. குற்றவியல் தண்டனைகளை அதிகரிப்பதன் மூலம் துப்பாக்கி கடத்தலை எதிர்த்து போராட அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. துப்பாக்கி சட்டங்களை மேலும் பலப்படுத்த கடந்த தேர்தலில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பதிவு செய்யப்பட்ட கைத்துப்பாக்கிகளின் எண்ணிக்கை 2010 முதல் 2020 வரை 71% அதிகரித்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட கைத்துப்பாக்கிகளின் எண்ணிக்கை சுமார் 1.1 மில்லியனை எட்டுகிறது என்று மத்திய அரசாங்கத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சர்வதேச வர்த்தக அமைச்சர் மேரி யாங் குறித்த மத்திய நெறிமுறைகள் ஆணையர் விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளார்.
லிபரல் மூலோபாயவாதியால் இணைந்து செயல்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாக இந்த விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. 2020 ஆண்டு ஊடக பயிற்சிக்காக அமைச்சர் ஆங் அலுவலகத்தால் பாம்ப் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ஆராயுமாறு நெறிமுறைகள் ஆணையர் மரியோ டியோனை கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேம்ஸ் பேசன் கோரினார். அமைச்சர் ஆங் யாரோ ஒருவரின் தனிப்பட்ட நலனை முன்னிறுத்துவதற்காக தனது செல்வாக்கை பயன்படுத்தினாரா உள்ளிட்ட விடயங்களை ஆராய உள்ளதாக ஆணையர் டியோன் இன்று தெரிவித்தார். இந்த விசாரணை குறித்து அமைச்சர் ஆங்கிடம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொள்முதல் நெறிமுறைகளை கடைபிடிப்பதை உறுதி செய்ய ஒப்பந்தங்கள் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன என அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த விசாரணை குறித்து அல்வாரோ அல்லது அந்த நிறுவனம் இதுவரை கருத்தெதுவும் தெரிவிக்கவில்லை. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி நிறைய முக்கியமான செய்திகளை ரொம்பவே விலாவாரியாக பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் நாளைக்கான செய்திகளையுமே நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நாளைக்கு எங்களோட இணைந்திருங்க. வித் தட் நோட், இன்றைக்கான குட் ஈவினிங் கனடா கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.